ஆடிப்பெருக்கு அப்படின்றது என்னன்னா பெருக்குதல். அதாவது பெருக்குதல் அப்படின்னா ஆத்துல நீர் பெருத்து ஓடுறது தான் ஆடிப்பெருக்குதல். இந்த பெருக்குதலுக்கும் விநாயகருக்கும் ஒரு கனெக்ஷனும் இருக்கு. அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கும் நம்ம மகாபாரதத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நதிகளுக்கும் இந்த பூமி தாய்க்கும் நன்றி சொல்லி பூஜைகளை பண்றதுக்கு பேர் தான் ஆடிப்பெருக்கா சொல்லப்படுது. ரொம்ப இன்டெப்த் நம்ம சம்பிரதாயத்துக்கு போகாம அவங்கவுங்க வீட்டில இருந்தே சாமி கும்பிடுறதுக்கும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். 33 ஏன்னா 33 தேவர்களையும் வணங்கி நம்மளுடைய பூமியில ஆத்துலையும் நீர் பெருக்கெடுத்து ஓடணும்ன்றதுக்காக தான் 33 சாணம் பிடித்து வைப்பதோ இல்ல மஞ்சள் பிடித்து வைப்பதோ உங்களுடைய கம்பல்சரி கிடையாது. தாலி அன்னைக்கு பிரிச்சுக்கோக்கணும்னு கிடையாது. ஆனால் புதுமண தம்பதியருக்கு அன்னைக்கு பிரிப்பது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அன்றைய தினம் செய்யும்போது பெருக்குதல். அது நீங்க வீடு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதற்கப்புறம் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, தங்கம் வாங்குறது, என்ன முக்கியமான காரியமோ அது எல்லாமே செய்யலாம். இப்பெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த 2 பொருட்கள் மட்டுமாவது வாங்கிக்குங்க. ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம், ஃபுல்லாக பண்டிகைகளாக இருக்கக்கூடிய மாதம். இதில் உத்தராயணம் தட்சிணாயணம்னு நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். உத்தராயண காலத்தில் பொங்கல் பண்டிகை எப்படி விவசாயத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ, அதே மாதிரி தட்சிணாயன காலத்துலேயும் நம்ம விவசாயத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை அப்படின்னா ஆடி 18ஆம் பெருக்கு. அதை பற்றி நமக்கு இன்னும் பல சிறப்புகளை எடுத்து சொல்லி நம்ம அதை இன்னும் எப்படி கொண்டாடலாம், நம்மளுடைய குடும்பம், விவசாயம் மற்றும் எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு என்ன மாதிரி விஷயம் செய்யலாம் நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இதற்கு நிறைய விதமான தத்துவங்களும் இதை பல வகையா கொண்டாடுறத பத்தி நம்ம நேர்கள் நிறைய இடத்துல பதிவுகள் பார்த்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு அவங்க என்ன பண்ணலாம்? ஆடி 18ஆம் பெருக்கு நிறைய பேர் நிறைய ஊர்ல விதவிதமா பண்ணுவாங்க. முளைப்பாரி வச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்லாம் உட்கார்ந்து ஆத்துல செலிப்ரேட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விதத்துல செலிப்ரேட் பண்ற விதம் இருக்கு. நிறைய பேர் இப்ப சென்னையில இருக்கோம், நாங்களாம் எப்படி பண்றதுன்றதுக்காக சிம்பிளாவும் நம்ம பரிகாரத்தை சொல்லிக்கலாம், பூஜை முறைகளும் சொல்லிக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்றது என்னன்னா பெருக்குதல். அதாவது பெருக்குதல் அப்படின்னா ஆத்துல நீர் பெருத்து ஓடுறது தான் ஆடிப்பெருக்குதல். கங்கையில இருந்தும் சரி, காவேரியில இருந்தும் சரி வரக்கூடிய ஆறு பெருகி ஓடுறதுக்கு பேர் ஆடிப்பெருக்குதல் சொல்லக்கூடியது. இந்த பெருக்குதலுக்கும் விநாயகருக்கும் ஒரு கனெக்ஷனும் இருக்கு. அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கும் நம்ம மகாபாரதத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் இந்த மாதிரி நிறைய ஒரு தமிழ் மாதத்தோட போகும்போது இந்த மாதிரி திதி நட்சத்திரம் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடுவோம்னா, சில பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் திதியோட கனெக்ட் பண்ணி தான் கொண்டாடுவோம் தமிழ் மாதத்துல. கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஆடி மாதம் ஆடி 18ன்றது மட்டும் நம்பரை வச்சு தான் அது பண்ணுவோம். ஆடி மாதத்துல வரக்கூட 18 வச்சு கொண்டாடுறது. இப்போ இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு இது. 2வது ஆடி மாதம்னாலே கடக மாதம். கடக மாதம் கடல் சார்ந்த விஷயம், நீர் சார்ந்த விஷயம். ஏன்னா சந்திரனங்க ஆட்சி பெற்று ஓடுறது. 2வது சூரிய பகவான் கடகத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம். 2வது தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம், இரவு பொழுது. 2வது பருவங்கள்லாம் அப்பதான் நமக்கு தென்மேற்கு பருவம் ஆரம்பிக்கக்கூடிய காலமாகவும் சொல்லப்படுது. விவசாயத்துக்கு முக்கியத்துவமே நமக்கு பருவ மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விஷயம். அதுக்கு நன்றி தெரிவித்து நம்ம இந்த நதிகளுக்கும் இந்த பூமி தாய்க்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நம்மளுடைய பூஜைகளை பண்றதுக்கு பேர் தான் ஆடிப்பெருக்கா சொல்லப்படுது. ரொம்ப இன்டெப்த் நம்ம சம்பிரதாயத்துக்கு போகாம அவங்கவுங்க வீட்டில இருந்தே சாமி கும்பிடுறதுக்கும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்படின்னா அகஸ்தியமா முனிவர் எப்பவும் போல தவம் புரிச்சிட்டு இருந்தாராம். அப்போ அவருடைய அந்த குண்டலம் இது வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதுல கங்கை நீர் வச்சிருப்பாரு. எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த நீர் வச்சு அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பூமியில நல்ல மழை அது இதெல்லாம் வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தார். அப்போ விநாயகர் என்ன பண்ணாரு, காக்கை வடிவில போய் அந்த நீரை கொட்டி விட்டுட்டார். அமண்டலத்துல இருந்த நீரை கொட்டி விட்டு அது ஒரு பெரிய ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடிச்சு. அப்போ அகஸ்திய முனிவர் இவரை காகத்தை சாபம் விடுறதுக்காக பண்ணும்போது விநாயகர் அவருடைய ஓன் உருவத்துல இதற்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த ஆடி பெருக்கெடுத்து ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆடி பெருக்கு அப்படின்றது. அதனாலதான் விநாயகருக்கு இங்க என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த ஆடி 18 ஆடி
ஆடிப்பெருக்கு பண்ணும்போது சாணத்தால விநாயகரை பிடிச்சு வச்சு செய்வாங்க, மஞ்சளாலையும் விநாயகரை பிடிச்சு வச்சு செய்வாங்க. ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் தானே, ஏன் இங்க விநாயகர் வந்ததுன்றதுக்காக ஒரு இது. அதே மாதிரி இந்த சாணம் பிடிச்சு வச்சு பண்றீங்க பாத்தீங்கன்னா 33 சாணம் பிடிச்சு வச்சு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 18 சாணம் பிடிச்சு வச்சு பண்ணுங்க. இதனுடைய விளக்கம் 33 ஏன் 18? 33 ஏன்னா 33 தேவர்களையும் வணங்கி நம்மளுடைய பூமியில ஆத்துலயும் நீர் பெருக்கெடுத்து ஓடணும்ன்றதுக்காக தான் 33 சாணம் பிடித்து வைப்பதோ இல்ல மஞ்சள் பிடித்து வைப்பதோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பண்றது. ரெண்டாவது ஆடிப்பெருக்கு இந்த வாட்டி வர்றது பஞ்சமி திதியில வருது. பஞ்சமி திதி, பஞ்சமின்றது 5 ஐம்பூதங்களையும் அடக்க சொல்லக்கூடியது பஞ்சமி திதி. நீங்க ஒன்று 5 வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா 18 வச்சுக்கலாம், இல்லை 33 வச்சுக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப முடிந்தா சாணத்தால பிடித்து வைங்க. ஆத்துல போய் பண்ண முடியறவங்க பண்ணுங்க, ஆத்துல முடியலன்றவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிணறு இருக்கு பார்த்தீங்கன்னா கிணத்து பக்கமும் செய்யலாம். எதுவும் முடியலன்றவங்க இப்ப எல்லாரும் ஃபிளாட்ல இருக்கீங்க, ஃபிளாட் மாடியிலேயே நமக்கு வாட்டர் டேங்க்னு இருக்கு. அந்த வாட்டர் டேங்க்கு கீழேயே நீங்க மஞ்சளால் செய்யப்பட்ட வீடு மாதிரி ஒரு கட்டை இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த சாணத்தால் பிடிச்ச விநாயகரை பிடிச்சு வச்சுக்கணும். 18 33 என்னவோ இல்லை 5 என்னவோ பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 விநாயகர் மஞ்சளை கம்பல்சரி பிடிக்கணும். பிடிச்சு வச்சு அகல் வச்சு கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வந்து அந்த கைக்குத்தல் அரிசி சொல்லுவாங்க, கட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் இனிப்பு கலந்து நம்ம படையல் போடணும். கண்டிப்பாக பழங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். சீசனிங் ஃபுட்டுன்னு சொல்லி இந்த சீசனிங் என்ன இருக்கோ அந்த ஃபுட்டை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மஞ்சள் தாலி சரடு வச்சு துணி வஸ்திரம் ப்ளவுஸ் விட்டு அந்த மாதிரி எதாவது வச்சு வெத்தலை பாக்கு வச்சு வரக்கூடிய சுமங்கலிக்கு கொடுக்கலாம். முடியாதவங்க நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை போய் நீங்க கோவிலையும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆடி 18 ஆடி பெருக்குல இன்னொன்னும் சொல்லுவாங்க, என்னன்னா தாலி பிரித்து கோத்துதல். புதுமண தம்பதியர் வந்து அந்த தாலி பிரிச்சு கோக்குறது. சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் சைடு சேலம் சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாலி பிரிச்சு கோத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க புது சரடு கயிறை கழுத்துல போட்டுப்பாங்க. அந்த தாலி கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அந்த மஞ்சள் பிடிச்சு வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த தாலி பழைய தாலி கயிறை வச்சுட்டு புது தாலி கயிறு அப்படியே போட்டுப்பாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கயிறு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துப்பாங்க. காரணம் என்ன, எப்பதான் மாத்திருப்பாங்க ரீசெண்ட் டேஸ்ல பழைய சைடுக்கு மாற்றணுன்றதுனால அந்த மாதிரியும் நீங்க பண்றவங்க பண்ணிக்கலாம். கம்பல்சரி கிடையாது தாலி அன்னைக்கு பிரிச்சு கோக்கணும்னு கிடையாது. ஆனா புதுமண தம்பதியருக்கு அன்னைக்கு பிரிப்பது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அன்றைய தினம் செய்யும்போது பெருக்குதல் அது நீடூழி அவங்க வாழ்வாங்க, 2 பேரும் சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்கன்றதுக்கான நிறைய தாற்பூகம் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து தங்கம் வாங்குறது, அரிசி பருப்பு வாங்குறது எல்லாமே இந்த பெருக்கிற விஷயம் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். இதுல ஆடி மாதத்துல வந்து நம்ம நிறைய முக்கியமான காரியங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுவேன். ஆனா ஆடி மாதத்துல இந்த ஆடி பெருக்கன்று நீங்க வீடு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதற்கப்புறம் வந்து புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, தங்கம் வாங்குறது, என்ன முக்கியமான காரியமோ அது எல்லாமே செய்யலாம். இல்லை எங்களுக்கு அதற்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க, இந்த 2 பொருட்கள் மட்டுமாவது வாங்கிக்கோங்க. ஒன்று மஞ்சள், இன்னொன்று உப்பு. இந்த 2 பொருட்கள் மட்டும் காலையில் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வணங்கும் போதும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சாணத்தால் 33 சாணம் பிடித்து வைக்கணும். அந்த சாணத்தை மறுநாள் அவங்க என்ன செய்யணும்? மறுநாள் வந்து அந்த சாணி, மஞ்சள், பிள்ளையார் இதெல்லாமே நம்ம நைவேத்தியம் பண்ண அந்த இலை அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி நீர் ஆற்றுல வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? இல்லை அது மாதிரி முடியல அப்படின்றவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கிணறு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி கிணத்துல போட்டுடலாம். இல்லை எங்களுக்கு அதற்கும் வாய்ப்பு இல்லைன்றவங்க நீங்கள் செடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த செடியிலையும் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் நம்மளோடையே இருக்கும். கலந்த சாதம்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணி கொண்டு போயிட்டு ஆத்தங்கரையிலே நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பூஜையை ஆத்தங்கரையிலே பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அங்கேயே அமர்ந்து இருந்து ஈவினிங் பொழுது உட்காந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அக்கா தம்பி எல்லாம் இருக்காங்கன்னா அக்காவை தங்கச்சிங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக துணி வஸ்திரம்லாம் எடுத்து அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலனையும் கொடுக்கும். அவங்க குடும்ப ஒற்றுமையும் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முன்னோர்களோட ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நமக்கு எவ்வளோ ஒரு விசேஷம். அந்த மாதிரி நிறைய முன்னோர்களுடைய ஆசியும் குலதெய்வத்தோட ஆசியும் நமக்கு கிடைக்கும்ன்றது சொல்லப்படுது. அதில் இந்த ஆடி 18 செய்யும் போது ஆசீர்வாதம் நம்மளும் சேர்ந்து வளருதல் இருந்தால் தான் நமக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்குமே. கண்டிப்பாக. பார்த்துட்டு இருக்க நேர்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து என்னுடைய உறவோட சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 18 அப்படிங்கிற தேதியை அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணி மேம் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடெல்லாம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து தீபம் ஏற்றி சந்தோஷமான நாளாக அதை மாற்றிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.